கங்குவா பார்த்துட்டு வந்தது. ஐம் ஸோ ஹாப்பி. லைக் சூர்யா சார் இவ்வளோ நாளுக்கு அப்புறமா ஸ்டைலாக ஒரு மாசான ஒரு கெத்தான வெறித்தனமான ஒரு பர்ஃபார்மன்ஸோட பார்க்குறதுக்கு ஐம் லைக் ஸோ ஹாப்பி ஃபார் ஹிம். லைக் அவருடைய ஸ்டைலும் சரி, அவருடைய கடைசி எண்டு வரைக்குமே வந்துட்டு பயங்கரமாக கேரி பண்ணிட்டு போயிருந்தாங்க. ஐம் ஸோ சாட்டிஸ்ஃபைட். அண்ட் யா, கங்குவா 2க்காக ஐம் வெயிட்டிங். அலெக்ஸ் பாண்டியன் படத்தையே கொண்டாடுறாங்கன்னா அவங்களோட டேஸ்ட் வருவாரு. ஆனால் தமிழ் ஆடியன்ஸ் பொறுத்த வரைக்கும் தமிழ் ஆடியன்ஸ் தான் எப்பவுமே கெத்து. அது கரெக்டாக ரிவ்யூ பண்ணுறது வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ் ஆடியன்ஸ் தான். என்ன மாதிரி ஆடியன்ஸ்? என்ன மாதிரி ஆடியன்ஸ் லைக் வந்துட்டு அவர் மேல ஒரு மாதிரி கிரேஸ் ஃபேன்ல இருக்கவங்க, இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளாட், லைக் சயின்ஸ் ஃபிக்ஷன் கூட போற மாதிரியும் சரி, ரியல் ஸ்டைலையும் போற மாதிரியும் சரி, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான பிளாட் சீரியஸா இறக்கியிருக்காங்க. அண்ட் ஸோ அண்ட் 3D எஃபெக்ட் வந்துட்டு கொஞ்சம் அந்த விஷயம் எனக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆச்சு. லைக் ஃபுல்லாக என்ஜாய் பண்ண முடியல அப்படின்ற ஒரு வருத்தம் ஒன்று இருக்குது. 3D எஃபெக்ட்ன்றதுனால கிளாஸையே வந்துட்டு கிளாஸ் எனக்கு தெரில, ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. 3D இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா மேபி கன்ஃபார்ம் நல்லா. மியூசிக் வந்துட்டு கொஞ்சம் ஹைப்பும் இல்லை, கண்டென்ட்டும் இல்லை. பட் ஆனால் இறைச்சல் தான், கொஞ்சம் கரகரன்னு இருந்துச்சு. பட் போகலாம். எனக்கு புரிஞ்சுது. ஏங்க பிடிக்காதவங்கன்னு சொன்னவங்க வந்துட்டு கரெக்டாக இன்ட்ரெஸ்டிங்கான பிளாட் பார்க்க மாட்டாங்களா இருக்கும். இது வந்து கிரைம், த்ரில்லர், ஹாரரு அந்த மாதிரி ஜானர் லவ் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா அதில் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு லெவல் பண்ணி வச்சுருந்தாங்க. அதை வந்துட்டு ஒரு வைட் ஆங்கிளில் வந்துட்டு ஓப்பனாக பார்த்தா மட்டும்தான் வந்துட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமே தவிர்த்துட்டு இது என்னடா இங்கேருந்து எங்கே கொண்டு போடுறாங்க, லைக் என்ன ப்ரெசென்ட்லேருந்து பாஸ்ட்டுக்கு எப்படி போடுறாங்க அப்படின்ற ஒரு குழப்பத்தையே வந்துட்டு மாட்டிக்குவாங்க. ஆனால் தெளிவாக பக்காவாக வந்துட்டு ஓகே திஸ் இஸ் த பிளாட் அப்படின்னு சொல்லிட்டு வைடில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஸ்டோரி வாஸ் ஸோ இன்ட்ரெஸ்டிங். அண்ட் யா, ஐ லவ்ட் இட் ஸோ மச். புரியல? எனக்கு அவங்களது பெரிய ரோல் உள்ள இருந்த மாதிரி தெரியல. அவங்க லைக் ஓகே, அவங்க வந்து அவங்களுடைய ஸ்டைலை காட்டிட்டு போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் மேட்சோ ஸ்டைலில் வந்துட்டு சூர்யா கூட இருக்கும்போது அது ஒரு ஹைப் இருந்துச்சு. அண்ட் அதான் சாங்லேயே வந்துட்டு ஷி காட் ஓகே ஃபைன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் யா, கடைசியில் திரும்பி வராத வரைக்கும் ஐம் லைக் ஸோ ஹாப்பி தட் ஐம் சாட்டிஸ்ஃபைட். கனெக்ட் ஆகாது. ஆனா லாஜிக் இல்லைன்னு இல்லை, இதுல என்ன சொல்ல வராருன்னே புரியல. இதுதான் சொல்ல வரீங்களா? ஆனா ஒண்ணு மட்டும் புரியுது, அதாவது 1000 வருஷத்துக்கு முன்னாடி முன்ஜென்ம கதை, அந்த கதை இந்த கதையில சேர்த்து இப்பயும் நடக்கிறதையும் சேர்த்து வச்சு ஒரு பண்றாங்க. அப்புறம் பெரிய ஃபிளைட் அப்படி போயிட்டு இருக்கும்போது நிறைய லாஜிக்கு, நிறைய நம்ப முடியாத காட்சிகள் வைக்கிறது தான் ஹீரோயிசம். அதுதான் அவர் நம்ப முடியாத காட்சிகள் நிறைய இருக்கு. இதெல்லாம் எப்படி சார் நாங்களாம் நம்புறது? எல்லாமே அவுட் டேட்டட் மாதிரி தான். இப்போ எல்லாமே பாக்குறவங்களே நம்மளுக்கே தெரியும், ஆஹா ஓகே இது ரொம்ப அவுட் டேட்டடா இருக்கு, இதை போய் எப்படி ஆயிடுச்சு அந்த மாதிரி இருக்க மாதிரி இருக்கு. பட் சூர்யா சாரோட ஆக்டிங்கும் கடைசியில வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்கு. நம்ம கார்த்தி சார் நல்லா அது வரும்போது பாருங்க, பேட்டி எடுக்கிற ரிப்போர்ட்டரே வந்து கலாய்ச்சா நான் என்ன பண்றது? அதாவது கார்த்தியோட கதாபாத்திரம் உள்ள கரெக்டா என்றாவது, அதாவது அதான் சூர்யா வந்து இப்படின்றாரு, கங்குவா 2 ஒண்ணுக்கே தாக்கு பிடிக்க முடியல, கங்குவா 2 எப்படி இருக்குன்றது எதிர்பார்க்கணும். பார்க்கணும். நல்லா இருக்கு. டிஎஸ்பி மியூசிக் வந்து நல்லா இருக்கு. ஆனா இன்னொன்னு காதை வந்து குழக்குது, தலை இந்த பக்கம் பின் பண்ணலாம், எனக்கு வலிக்குது பயங்கரமா. என்னன்னே தெரியல. என்னன்னா அவரோட மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த கங்குவா தீம் சாங் இருக்குல்ல, ரொம்ப நல்லா இருக்கு. வா நீ தோல் எடுக்க வா, அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக்கும் நல்லா இருக்கு. ஆனா என்ன ஒண்ணு, தொடர்ந்து அந்த படம் முழுக்கவே மியூசிக் இருக்கிற மாதிரியே இருக்குதா, எங்குமே ஒரு ஸ்டாப்புமே இல்லை. ஒரு இடத்துல படத்தோட கிளைமேக்ஸ் மட்டும் ஒரு 10 நொடிகள் மட்டும் நிசப்தமா இருக்கு. அப்பா அப்படின்ற மாதிரி இருந்தது. மறுபடியும் சத்தம் எகிர ஆரம்பிச்சிச்சு. காமெடிலாம் யோகி பாபு இருக்காரு, பட் அந்த அளவுக்குலாம் இல்லை. காமெடி வந்து ஹீரோயின் இருக்காங்களா படத்துல? இருக்காங்க எப்பவுமே. அதுதான் எப்பவுமே வந்து தொட்டுக்கிற மாதிரி வச்சுக்குவாங்க. இந்த படத்துல ஃபர்ஸ்ட் சீன் மட்டும் வராங்க, அந்த கொஞ்சம் ஹாஃப் கிளைமேக்ஸ் முன்னாடி, இன்டர்வல் முன்னாடி கொஞ்சம் சீன் வராங்க, அவ்வளவுதான். மற்றபடி இதில் நம்ம பார்க்க வேண்டியது சூர்யாக்காக படம் பார்க்கலாம். சூர்யா ரசிகர்கள் கண்டிப்பா படத்தை விரும்புவாங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி ஜென்ரல் ஆடியன்ஸ், இந்த மாதிரியான ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் நீங்க சில பேர் வந்து இந்த டிக்கெட் கொடுக்கும்போது ஒரு தலைவை மாத்திரை சேர்த்து கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்ன்றத என்னோட கருத்து. தேங்க்யூ. மொத்தத்தில் இருக்குதா? ஓ அது அங்கேயா? நன்றி. மொத்தத்தில் கங்குவா தூக்கு போட்டு தொங்கவா. நன்றி, வணக்கம்.